எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். நம்ம எழில் வந்துட்டோம் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. வெளில வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே முடியாக இருக்குது. என்னடா இவ ரூம் ஃபுல்லாக வந்து முடியை போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சுடர்னு கத்துறாங்க. என்ன ஆச்சு சார், எதுக்காக வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னோட ரூம் எவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்கும்னு தெரியுமா? ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எதுவுமே சுத்தபத்தமாக இருக்க மாட்டேங்குது. என்ன சார் சொல்கிறீங்க? க்ளீனாக தானே எல்லாம் இருக்குது. உன் தலைமுடி ஏகப்பட்டது சிந்தி இருக்கு பாரு. முதல்ல அதெல்லாம் எடு. பார்க்க வந்து அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சார், தலைன்னு இருந்தால் முடின்னு இருக்க தான் செய்யும். அதில் முடி கீழே விழுவுறதெல்லாம் நார்மல் ஒரு விஷயம் தானே. நீங்களே எனக்கு ஒரு சஜஷன் பண்ணுங்கள். ஏன் சார் எனக்கு தலைமுடியெல்லாம் கொட்டுது? அதுவும் உங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே? ஏய், முதல்ல எடுத்து தூக்கி போடுறீ அப்படின்னு சொல்லும்போது, எல்லா முடியும் வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து தூக்கி வந்து போடுறாங்க. இது போய் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது எடக்க முடக்க அந்த ரூமில் நடந்துச்சுன்னு வச்சுக்கயேன், நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சீப்பை வந்து எடுக்கிறாங்க. நம்ம எழில் வந்து தலை வாரலான்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுடர் முடியா வந்து இருக்கு. சுடருங்கிற மாதிரி திருப்பியும் வந்து கத்துறாங்க. எழில் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ என்ன சார் வேணும்? என் பொருளை எடுக்காதன்னு சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சார், எனக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிங்களா? இல்லை, இந்த சுடர் வந்து அறிவு இல்லாதவளா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் போய் உங்கள் பொருளை போய் எடுப்பேனா? அதுவும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதின்னு நல்லாவே தெரியும். உங்கள் பொருளை கூட எடுக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நீ என் பொருளை வந்து எடுக்கவே இல்லை. ஆமாம் சார், சத்தியமாக நான் எடுக்கவே இல்லை. இது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இது சீப்பு சார். சீப்பில் என்ன இருக்குது? அச்சச்சோ, முடியெல்லாம் இருக்கே, நான் மாட்டிக்கிட்டேனே. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைல்ல. சார், இப்படியெல்லாம் திட்டாதீங்க சார். ஏதோ ஆத்திர அவசரம் ஏன் சீப்புன்னு நினச்சிட்டேன். என்னது, இது உன் சீப்பா? உன் சீப்பு என்ன கலரு, இது என்ன கலரு? சார், சீப்புன்னு இருந்துச்சுன்னா கை வச்சா எந்த சீப்பு வருதோ வாரதான் செய்வோம். அது என்ன சார் உன் சீப்பு ஏன் சீப்புன்னு பிரித்து பேசுகிறீங்க? இது நம்ம சீப்புன்னு நல்லா வந்து ஒத்துமையாக வந்து இருங்க சார். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு வாட்டி என் பொருளை எடுத்தேன்னு வச்சுக்கியேன், நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். இப்போ மட்டும் எப்படி சார் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும் போகிறாங்க நம்ம சூடரு. என்னடா இவர் மாட்டுக்கு இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மாட்டுக்கு ரூமில் எடுத்துகிட்டு வந்து காஃபி வந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, எழில் வந்து ஷர்ட் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் வந்து வச்சு அயன்லாம் பண்ணி அப்படியே வந்து ரெடியாக வந்து பெட் மேலே வச்சுட்டு தான் போகிறாங்க. சரி, நம்ம மாட்டு கேஷுவலாக வந்து உட்காருவோம். சாதாரண ஒரு முடி பஞ்சாயத்துக்கே காலையில் இப்படி திட்டாரேங்கிற மாதிரி காஃபி வச்சுக்கிட்டே வந்து அந்த வெள்ளை கலர் ஷர்ட் வந்து வச்சுருந்தாருல எழில, அது மேலே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிக்கும்போது லைட்டாக வந்து டீ வந்து அதில் கொட்டிடுது. ஐயோ, வெள்ளை சட்டை டீ சட்டை ஆகிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஆல்ரெடி வந்து முடி இருந்ததுக்கே வந்து அந்த மனுஷன் அப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாப்புல. இப்போ சும்மாவை விடுவார் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் வந்து நம்மளை திட்ட போகிறாரு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இந்த சட்டைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தானே நம்மளை திட்ட முடியும். என்ன பண்ணலாம்? காஃபியை முதல்ல வந்து டீப்பாயில் வந்து வச்சுட்டு கபோர்டில் வச்சிடலாமா? சேச்சே, நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாரு. வேற எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேக்குக்குள்ளெல்லாம் வச்சு முயற்சி பண்ணுறாங்க. எழில் வர தெரிஞ்சோன்னே சோபா கடியில் இருக்கிற பில்லோ மாதிரி இருக்குது, அதை தூக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஷர்ட்டை வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு அங்கே வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சுடர், இங்கே இருந்த என்னோடய ஒயிட் ஷர்ட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், இங்கே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. இந்த ரூமில் நான் வந்தேன், ஷர்ட் இங்கே வச்சேன், நீ வந்த, அதுக்கப்புறம் ஷர்ட் காணும். அப்போனா என்ன அர்த்தம்? சார், ஏன்ட்ட எது சார் நீங்கள் கேட்குறீங்க? எனக்கும் உங்கள் சட்டைக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லை. எங்கே வச்சிங்களோ அங்கே போய் தேடுங்க. என்ன இவ நம்ம உண்மையிலே வச்சோமா இல்லையாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து யோசிக்கிறாரு. சார், கபோர்டில் எங்கேயாவது வச்சிருக்க போகிறீங்க, அங்கே பாருங்கன்னொன்னே, இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தோமா இல்லையா, ஒருவேளை நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோமோ அப்படின்னு சொல்லி எழிலே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தேடுன்னு தேடுறாங்க. அப்போன்னு பார்த்து சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப சுடர் கால் பக்கத்தில் அந்த வெள்ளை கலர் ஷர்ட்டோட காலர் வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஓ, இது எல்லாம் இவளோட கேடித்தனம் தானா? சுடர், எந்திரி. ஏன் சார், இந்த இடத்துல தான் உட்காரணுமா? வேறு எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாதா? நீ பண்ணி வச்ச வேலை, நீ மாட்டிக்கிட்ட, நவுறியா அப்படின்னு சொல்லும்போது, அயன் பண்ண வச்ச சட்டையை வந்து இப்படி அதில் ஏறி போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி அப்படியே வந்து ஷர்ட்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க. என்னடி இது? சார், இதுதான் ஒயிட் ஷர்ட் சார், நல்லா இருக்குது பாருங்கள். டீ ஏண்டி கொட்டி வச்ச? சார், இது சாதா சட்டையாக இருந்தது, டீ ஷர்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, என்னது சாதா சட்டையை டீயை ஊற்றிவிட்டு டீ ஷர்ட்டுன்னு என்னை பார்த்தா என்னை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சும்மாவே இவ ஓய மாட்டாப்புல, இதில் இது வேறையா? சுடர், இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது எழில் வந்து கண்ணை முடி வந்து சுடர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. சைலண்ட்டாக வந்து ரூமை விட்டு வெளியில் போகிறப்ப, ஏய், திட்டுறதை கூட கேட்டுட்டு போக மாட்டியா? யாரும் வந்து திட்டுறதை கேட்டுட்டு போவாங்களா சார்?
ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னொன்னே ரூம் கதவை சாத்திட்டு போகிறாங்க. அப்பயும் கண்டினியூவாக வந்து சுடர் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது நம்ம போனதுக்கப்புறம் வந்து குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி லைட்டாக வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. ரூம் கதவை திருப்பி வந்து திட்டுறாரு. ஏய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி சுடரை பார்த்து திருப்பி வந்து திட்டுறாங்க. இந்த பக்கம் வரவே கூடாதுடா சாமிங்கிற மாதிரி கிட்ட அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் மட்டும் கோவமா வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. இதை இந்துமதியும் தீபாவும் பார்த்துடுறாங்க. உடனே வந்து தீபாவும் இந்துமதியும் ஒளிஞ்சுக்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் வந்து அவங்கள பார்த்து ஒளியிறேன்னா அவங்க கண்ணுக்கு நான் தெரிவேன். நீங்க தான் தெரிய மாட்டீங்களே. நீங்க எதுக்கு ஒளிஞ்சீங்க? ஏய் நான் கேரக்டராகவே வந்து மாறிட்டேன். உன் பின்னாடியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி அதுவும் ரைட்டு தான் விடுங்கன்னு சொன்னேன். சுடர் என்னாச்சு? ஏன் வந்து உன் புருஷன் வந்து இவ்வளோ கோவமா வந்து போறாரு? ஆனா நீங்க வேற. எனக்கு அவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஆல்ரெடி அவர் மேல வந்து எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப கேர்டேக்கர்லேருந்து எனக்கு ப்ரொமோஷன் ஆகி இந்த வீட்டோட மனைவி, மருமகங்கிற மாரி ஆயிடுச்சா? ஆனா இப்ப என்ன பண்றது? என்ன சுத்தமா வந்து அவருக்கு பிடிக்கவே இல்ல. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குன்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ப இந்துமதி, ஏய் இந்துமதி எல்லாம் எப்படி தெரியுமா ஒத்துமையா இருந்திருக்கா? நீ என்ன இப்படி எழில் சார வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? 3 விஷயம் மட்டும் அவர் கரெக்ட்டா உன்கிட்ட நடந்துக்கிட்டா போதும். முதல்ல உன்ன மதிக்கணும். உன்ன யாருக்கிட்டயும் வந்து விட்டுக் குடுக்கக்கூடாது. இன்னொன்னு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அவரு தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்ன காப்பாத்தணும். இந்த 3 குவாலிட்டியும் இருக்கு. உன்ன விட்டுட்டு அவர எங்கேயும் வந்து ஏடு எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இது எல்லாம் நல்ல குவாலிட்டி தான். ஆனா, அத விட என்ன மதிக்க கத்துக்கணும். என்ன தான் அவரு மதிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி அவர்கிட்ட வந்து சிரிச்சு பேச முடியும்? சிரிச்செல்லாம் பேச வேணாம். சும்மா கேஷுவலா பார்த்தாலே வந்து வம்படியா வந்து சண்டைக்குன்னு வந்து நிக்கிறாப்ல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல என்னால என்ன பண்ண முடியுங்கிறாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நம்ம தான் வந்து ஏகப்பட்ட மாயஜால வேலையெல்லாம் காட்டணும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி ஆவி நைட் ஆயிடுது. ஜோனும் மழை பெய்யுது. அப்பன்னு பார்த்து 4 குட்டீஸும் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! மழை வேற பெய்யுதே! இந்த சத்தத்த கேட்டாலே பயமா இருக்கே! நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தைங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ப சுடர் வந்து வராங்க. ரூம்குள்ள வந்தோனே வந்து மாசா வந்து பேசுறாங்க. நம்ப சுடரு, "என்னம்மா இன்னமும் என் மேல உங்களுக்கு கோவமா?" "ஆமா, கோவம் இருக்க தான் செய்யுது. என்கிட்ட வந்து பேசவே பேசாதன்னு" அந்த இடத்துல வந்து கன்னா பின்னான்னு கத்துறாங்க. நம்ப அபி, "நீ வேணா தைரியமா வந்து இருக்கலாம். இல்ல இருக்கிற மாரி நடிக்கலாம். ஆனா காவியாவா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், ரொம்பவே பயப்படுவாங்க. நான் கூட தான் பயந்துகிட்டு இருக்கேன்னு கவினும் வந்து பேசுறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பன்னா நம்ம அப்பா ரூம்குள்ள போயிரலான்னு சொல்லிட்டு, அப்பா ரூம்குள்ள வந்து போறாங்க. அஞ்சலி மட்டும் வரவே இல்ல. ஏன் அஞ்சலி? அவங்க கூட போ வேண்டியதானே? நீ அவங்க கூட இப்ப போலன்னா, உன்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா, உன் மனசு தான் கஷ்டமா இருக்கும். நீயும் அப்பா ரூம்லயே தூங்குன்னோனே, அப்படியே வந்து சுடர் மாட்டுக்கு அஞ்சலி வந்து கொண்டு வந்து விட்டுறாங்க. அவங்க அப்பா ரூம்ல. அவங்க அப்பாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3 பசங்களும். அப்பன்னு பார்த்து அஞ்சலி, "நீ தான் வரமாட்டேன்னியே, இப்ப எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "ஏய் குட்டி பாப்பா அஞ்சலி எல்லாம் சத்தம் சத்தம் போட்டு பேசாதீங்க. அவளுக்கு எப்படி கரெக்ட்டான நேரத்தில கரெக்ட்டான முடிவு எடுக்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து இந்துமதி தீபா கிட்ட வந்து நைட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் பசங்க என் மேல கோவத்தில தான் இருக்காங்கன்னு, நம்ப சுடர் வந்து தீபா கிட்டயும், இந்துமதி கிட்டயும் சொல்றாங்க.